சீமானை கண்டித்து அவரது வீட்டை முற்றுகையிட முயன்ற பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். தமிழின விரோதி சீமானை வன்மையாக கண்டிக்கின்றோம். தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசி வரும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கண்டனம் வலுத்து வருகிறது. சீமான் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி அவரது வீட்டை முற்றுகையிடப் போவதாக மே 17 இயக்கம், தந்தை பெரியார் திராவிட கழகம், பெரியார் திராவிடர் கழகம், ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் ஏற்கனவே அறிவித்திருந்தனர். இதற்காக சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டை பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் முற்றுகையிட்டனர். அப்போது அவர்கள் சீமானை விமர்சிக்கும் வகையில் பல்வேறு வகையான பதாகைகளை கையில் பிடித்து எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் சீமானின் உருவப்படத்தை அடித்து அவருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சீமான் அவர் சொன்ன பெரியாருக்கு மீதான அவதூறுக்கு ஆதாரத்தை இதுவரைக்கும் கொடுக்க முடியல. இவ்வளோ வியாக்கியானமா பேசக்கூடிய சீமான் ஆதாரத்தை கொடுங்க சார், எங்களுக்கு என்ன பிரச்சனை, ஆதாரத்தை கொடுக்காம இப்படி வளைச்சி பேசிட்டே இருந்தா. அதனால சீமான் திரும்ப போய் பேசுறாரு. மேதகு பிரபாகரனோடு இருந்ததா போய் பேசினாரு. இப்ப பெரியாரை அவதூறு செய்யறாரு. இந்த ரெண்டு தான் பண்றாரு. பெரியாரை அசிங்கப்படுத்தியோ இழிவுபடுத்தியோ கொண்டு போகலான்னு தொடங்கினாங்க. அது எதிர்விளைவு உருவாயிடுச்சு. அது அசிங்கப்படுத்தினதை விட பெரியாரை தேடுவது, இந்த தலைமுறை பெரியாரை படிப்பது அதிகமாக போச்சு. விவாதங்களில் போகிறா பெரியார் இது வரைக்கும் என்ன பண்ணார், எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு பயன்பட்டார், உலகத்துக்கு பயன்பட்டார், பெண்களுக்கு பயன்பட்டார் என்பதெல்லாம் எல்லாரும் விவாதிக்கிறாங்க. சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் சீமானின் உருவப்படத்தை எரித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.